அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. நம்மளை எப்படி மாத்திருக்காராம். அதாவது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலேயும் நடக்கத்தக்கதான பலனுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அது சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு மிகுந்த வரங்கள் தேவை. அந்த வரங்களை கூட கர்த்தர் தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வரத்தை தந்து நான் உன்னை அப்படியா நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. பிசாசு சிங்கம் போலவும் வலுசற்பம் போல இருப்பானா. அவன் மேலே ஏறி நடந்து போவீங்க. அப்படிப்பட்ட வல்லமையே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போது நம்ம வாசிக்க கேட்போம். 91வது சங்கீதத்துல இப்படியாக 13வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்போமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமேன். பாருங்க, சிங்கத்தின் மேலையும் வலு சர்ப்பத்தின் மேலையும் நடப்பீங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த சிங்கமும் அந்த வலு சர்ப்பமும் உங்களை முழுங்க வந்தா கூட, உங்களை நசுக்க வந்தா கூட, உங்களை பட்சிக்க வந்தா கூட, தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பட்சித்து போடுகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் அவைகளை அப்புறப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் அவர்களை நசுக்கி போடுகிறவர்களாய் மாறுவீர்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல யாராச்சும் சிங்கத்தின் வாயில் அகப்பட்டிருந்தா கூட நீங்க ஈஸியா பிடிங்கி எடுத்துடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தா கூட கர்த்தர் உங்களை மாத்தி போடுவார். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 1வது வசனத்துல பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவருடைய சட்ட நிலையில் இருப்பார்களாம். அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர். அவர்கிட்ட கேட்டா தருவாரு. இந்த வல்லமையை எனக்கு தாங்க, இந்த வரம் எனக்கு தாங்க. என் வீட்டில் என் வாழ்க்கையில இப்படி சிங்கம் போல வலு சர்ப்பம் போல எங்களை என்ன செய்யுது, அப்படியாக முழுங்க பார்க்குது, எங்களை இந்த மாதிரி பண்ணுது, துன்பப்படுத்துது, கஷ்டப்படுத்துது, பிசாசுடைய கிரியை நிறைந்திருக்கிறது, நாங்கள் என்ன செய்வோம், யாரிடம் போய் ஜெபிப்போம் அப்படின்னு தவிக்கிற நீங்களே என்ன செய்யலாமா, அதை மிதிச்சு போடலாமா, நீங்களே அது மேலே நடந்து போகலாமா. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அது எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் சரீரத்தில் வந்துருச்சுன்னா முழுவதும் கழுவி பிசாசை நசுக்குன அந்த ரத்தம் உங்களையும் நசுக்க வைக்கும். அப்படி இயேசு கிறிஸ்துவை கண்டு பிசாசு எப்படி வெக்கப்பட்டு போனானோ உங்களை பார்த்து வெக்கப்பட்டு போவான். இப்போ ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே, இந்த நாளை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். சிங்கத்தை மிதிக்கவும் அல்லது வலுசற்பத்தை மிதிக்கிற வல்லமையை இப்போது சகோதரர்கள் மேலே, கற்பத்தின் கனி மேலேயும் வாலிபர்கள் மேலேயும் ஊற்றும்படியாய் துதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மேலேயும் ஊற்ற வேண்டுமா துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்படி துன்பப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்புறப்படுத்தி என் தேவன் கட்டி போட வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அந்த வரங்களை ஊற்றுங்க. சிங்கத்தின் வாயை கிழிக்கிற வல்லமை ஊற்றுங்க. அவனை நசுக்கிற வல்லமையை ஊற்றுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பழைய சர்ப்பமாகிய வலு சர்ப்பத்தை மிதிக்கக்கூடிய அந்த சாத்தானின் தந்திரத்தை நசுக்கத்தக்கதாக, அவனுடைய கர்த்தாவே செயல்பாடுகளை அப்புறப்படுத்தத்தக்கதாக செயலிழக்க பண்ணுகிற அந்த வல்லமையை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. கர்த்தர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடு என்று சொன்னபடி இப்போது எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே வச்சுட்டு உங்ககிட்ட கேட்குறோம். அந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கும்படியா, அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியா, அந்த அக்கினியை கொடுக்கும்படியா கர்த்தருடைய கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவனாய் கர்த்தாவே, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் ஊற்றுங்க. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் ஊற்றும்படியாய் துதிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியில கடைசி காலத்துல நிரப்ப வேண்டுமா துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய அக்கினினால நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தாவே, பிசாசை கர்த்தாவே நசுக்கிற வல்லமை அவங்க உச்சாந்தலந்து உள்ளாக்கால் வரைக்கும் ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமையை உங்க பிள்ளைகள் மேல நீங்க ஊற்ற வேண்டுமா துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரை. உங்களுடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க பிள்ளைகள் சரீரத்துல வியாதியோ, பலவீனமோ, பிரச்சனைகளோ, போராட்டமோ, கண்ணீரோ இப்பமே மாறட்டும். அவைகளெல்லாம் நீர் அப்புறப்படுத்தும். ஏசப்பா நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 601 முதல் 700 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெறுவோம். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். பசியுள்ளவனை நன்மைகளினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என விசுவாசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனுடைய குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விடுதலை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களின் கால்களை கழுவினவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காணாதவர்கள் காணுபடி வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னுடைய சமாதானத்தையே
உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தையை கைக்கொள்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கனம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவ வசனங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல நிலமாய் என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிரசின் மேல் அநேக கிரீடங்களுடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றியில் போட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினால் அருகில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 701 முதல் 800 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் வலது வருஷத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை உணர்வடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராத்திரியில் சிறைச்சாலை கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் உபத்திரவத்தை காண்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீனாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை செய்கிறவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்க தைரியத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் எமது இருதயங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சவுலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இக்கட்டான சூழ்நிலையில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ மகிமையை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியை நீதியின் நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எமது பலவீனங்களில் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளிலிருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புளிப்பு அல்லது பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புதிதாய் பிசைந்த மாவை போல் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உபத்திரவங்களில் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆறுதலை பெருகச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நற்கரைகளில் பெருக செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை பெருக செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனத்தில் என் பலம்
பூரணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் சாபத்து நின்று என்னை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதங்களில் உம்மோடு கூட என்னை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, இழுப்பேரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9865620922, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9863527221. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.